இன்னைக்காவது அசம்பிளியில பேசலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளை சொன்னா நிறுத்தி வையே. வணக்கம் சார். தம்பி யாரு, என்ன வேணும்? என் பேரு சுபாஷ் சந்திர போஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் செலக்ஷனுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு. ஆனா உங்க சிபாரிசு இருந்தாதான் வேலை கொடுக்க முடியும்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. என்னது? ஏன் சிபாரிசு இருந்தாதான் வேலை கிடைக்கும்னு சொன்னானா? ஆமா. அப்படியே அவன் சொன்னா? ஆமா சார். யோ பிஏ, அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேருன்னு விசாரியா. அவனுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும். நீ சொல்லுப்பா. சார், நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சிபாரிசுக்கு போனதில்ல. பொதுமக்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் போலீஸ் உத்தியோகம். அதுல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நீங்க நம்ம கட்சிங்களா? இல்லங்க. எங்க கட்சி நடத்துற ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் எதுலயாவது கலந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லங்க. எங்க கட்சி பொதுக்கூட்டமாவது கேட்டிருக்கீங்களா? இல்லங்க. தெரியாதனமா எங்க கட்சிக்கு ஓட்டாவது போட்டிருக்கீங்களா? நான் எந்த கட்சியும் இல்ல. அதனால கட்சி பார்த்து ஓட்டு போடுறது இல்ல, நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்ப சிரமம் தம்பி, உங்களுக்கு சிபாரிசு பண்றது கஷ்டம். எங்க கட்சியும் கட்சிக்காரங்களையும் வளர்க்கறதுக்காக இதை சொல்லல, நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். என்னடா அது, இதுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறியா? நாங்க முன்னாடி எதிர்கட்சியா இருந்தோம், இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம். நாங்க திட்டம் தான் போடுவோம், அது நிறைவேற்றுறது யாரு? அதிகாரிங்க. இந்த அதிகாரிங்க நாங்க போடுற திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுறதே இல்ல, கோஆபரேஷனே பண்ண மாட்டேங்கிறானுங்கப்பா. ஏன்? இந்த அதிகாரிகளை ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தானுங்களே, அவனுங்க போட்ட ஆளுங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஏரியாவுல பன்னீர்செல்வம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான். ஒருத்தனை வெளியே அனுப்புறான்னா 4 சாத்து சாத்தி உள்ளார தூக்கி போடுறான். ஒருத்தன் உள்ளார தூக்கி போடுறான்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறான். இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது? நீ ஏன் சொல்லு. தப்பா நினைக்காதீங்க. அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க. உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றீங்க. எந்த கட்சியிலுமே சேராம இருக்காங்களே, அவங்க கதி என்ன? அதோ கதிதான். காட்டை வித்து, வீட்டை வித்து, கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள பத்தி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா சார்? ஒரு பைசா சம்பாதிக்க வக்கு இல்லாம தண்டச்சோர சாப்பிட்டு ஊரை சுத்துறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படி சாட்டையால அடிச்ச மாதிரி அவமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு நடப்படாம அலையறாங்களே நம்ம நாட்டு படிச்ச இளைஞர்கள், அவங்கள பத்தியாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? நான் ஏன்டா அவங்கள பத்தி நினைக்கணும்? இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம பேசுறீங்களே. நான் ஏன்டா இறக்க பண்ணோம்? நானா பொம்பளைங்களை வேலைக்கு போக சொன்னேன்? நானா பசங்களை படிக்க சொன்னேன்? அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டதோட வேலை முடிஞ்சு போச்சு. பேசாம ஆம்பளைங்களை மாடு மேய்க்க சொல்லு, பசங்களை பண்ணி மேய்க்க சொல்லு, பொம்பளைங்களை பாத்திரம் கழுவ சொல்லு. ஏன்டா வெட்டித்தனமா பேசிக்கிட்டு போடா. ஓட்டு போட்ட ஜனங்களே கேவலமா பேசுறியா? நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. பன்னீர்செல்வம் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான்டா உன்னை உதைக்கிறேன். தம்பி, உங்க மாதிரி துணிச்சல் முந்தி 1000 ஒருவனுக்கு இருந்தது, இப்போ யாருக்குமே இல்ல. என்ன பண்றது? ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்பால போடி நாயங்கிறாங்க. அப்படி எல்லாம் திமிரா பேசுறவங்கள அடிக்கிறதுல தப்பே இல்ல தம்பி. எம்எல்ஏவை நீ தானே அடிச்ச? அடிக்கிறதா? நீங்க வேற. தம்பி கொடுத்த குடுப்புல எம்எல்ஏ மூஞ்சி அப்படியே பிச்சின்னு புடிச்சு. ஜீப்ல ஏறா. ஏண்டா மாதவா? ஏய் இருடா. ஏண்டான்னு சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இல்ல? அந்த எம்எல்ஏ எவ்வளவு திமிரா பேசினான், தம்பிக்கு கோபம் வராது? எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஜீப்ல ஏறு. எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உடனே எகிரி குதிக்கிறியே. ஏழைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுப்பீங்களா? தினம் எத்தனை ஏழை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? ஏன் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு ஒரு பொண்ணை கெடுத்தாங்க, அவன் மேல இன்னும் ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்தால வேற ஊருக்கு மாத்திட்டோம். வேற ஊருக்கு மாத்திட்டா அதுக்கு பேரு தண்டனையா? இங்க வாங்குற லஞ்சத்தை அங்க வாங்க போறான். இந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்கு பதிலா அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்க போறான். தப்பு பண்றவங்க எல்லாம் விட்டுடுவீங்க, தட்டி கேட்டுட்டா மட்டும் குடு 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 ஓடியாந்துருவீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு, கையில வேலங்கு ஒண்ணு தூக்கிக்கின்னு. உங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்றாங்களே அவங்களுக்கு மாட்டதுக்குன்னே தனியா விலங்கு பேட்டரியா கட்டணும்யா. இப்போ ஒழுங்கா வரல உதச்சி கூட்டி போக வேண்டியிருக்கும். எம்எல்ஏவை அடிச்சதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்க. இப்போ ஒன்னு அடிச்சா யாரு அரெஸ்ட் பண்ண வருவா? ஐஜியா? எடு. பொதுமக்கள் கேள்வி கேட்டா பொறுமையா பதில் சொல்றவன் தான் போலீஸ்காரன். சட்டத்தை நீ மதிக்கிறே இல்லையோ
நான் மதிக்கிறேன், வா போகலாம். தம்பி நீங்களாம் எங்கேயே இருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். ஆமா சார், அவனை இங்கே தான் வச்சிருக்கோம். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் இங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். யோ, பேரு அப்பா பேரு எல்லாம் சரி. வேற என்னையா? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அப்பா பேரு? உடையார். என்ன சொன்னீங்க? மதுரை உடையார். ஒரு நிமிஷம் சார், அவர் உடையார் சொன்னா சார். ஓஹோ. ஏய், என்னது உடையார் சொன்னா? இந்த ஏரியா சார், சேர்ல உட்காருங்க. வேணா வேணா, டேபிள்ல உட்காருங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஐயோ, தெரியாம பேசிட்டேனே. சார், எம்எல்ஏ அடிச்சவரு உடையார் சன்னாம் சார். என்னது? எம்எல்ஏ அடிச்சது உடையார் பையனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கேட்டு சொல்றேன். அறிவிருக்க உனக்கு உடையார் பையன் தெரிஞ்சதும் உடனே அனுப்பி வைக்க வேணாம். எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையா? உடனே அனுப்பி வை. தள்ளிய சார், நீங்க போலாம் சார். எங்க? உங்க வீட்டுக்கு போங்க, இல்ல உங்க காலேஜ் போங்க, இல்ல உங்க தியேட்டருக்கு போங்க, இல்ல உங்க பேட்டரிக்கு போங்க. நீங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம் சார். நீங்க உடையார் சன் சார். இன்ஸ்பெக்டர், நான் எம்எல்ஏவை அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். நான் எம்எல்ஏவை அடிச்சது நியாயம்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். ஆனா உடையார் மகங்கிறதுனால அனுப்புனா நான் போக மாட்டேன். உடையார் சார் இப்படிலாம் பேசக்கூடாது சார். தயவு செய்து போங்க சார். ஏயா இன்ஸ்பெக்டர்? ஏண்டா இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க உடையார் சன் சார். உடையார் மகன்னா என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அரசியல்லயே அரசாங்கத்திலேயே செல்வாக்குள்ள ஒரு புள்ளனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நோ, நான் அடிச்சதா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க ஆக்ஷன் எடுங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். சார், சொன்னா கேளுங்க சார், என் வேலை போயிடும் சார். சார் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க எம்எல்ஏ சார், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம்னு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. என் தொகுதியை தவிர மத்த எல்லா இடங்களுக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். உங்க தொகுதிக்கு போகாது உங்க உரிமை, பிரச்சனை அது இல்ல. தம்பி உங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமே. தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்ப தம்பி அடிச்சோம்னு சொன்னது? நான் பார்க்கவே இல்லைங்கிறப்ப எப்படி அடிக்கிறது? அப்ப ஏன் முகம் பண்ணு மாதிரி ஊதி இருக்கு? எங்க ஏரியாவுல கொசு அதிகம், எல்லாமே எதிர்க்கட்சி கொசுங்க, அதான் என்ன இந்த கடி கடிச்சிடுச்சு. சார், எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க சார். ஆமா, தம்பி யாரு? உங்க உடையார் பையன். உடையார் பையனா? வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நானும் அப்பாவும் ரொம்ப நண்பர்கள். தம்பி, என் கார்ல வீட்டுல போய் இறங்கிங்க. டேய், தம்பி விட்டு வீட்டுல இறங்கிட்டு வாடா. வாங்கண்ணே போலாம். தம்பி என்ன ஒரு டைப்பா போகுது? பையனை விடுங்க சார், நீங்க நல்லாவே கட்சி மாறுறீங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க? ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கலெக்டர், கமிஷனர், முத்துகிருஷ்ணன் எம்பி யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லியா? வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வணக்கம்மா. ஏமா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி சுத்தி போடுறேன்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணே, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க. நீ எம்எல்ஏ அடிச்சதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களா? நிஜமாவா? சும்மாவே அடிச்சா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இப்படி வேப்பல் அடிச்சீங்கன்னா ஒருத்தர விடாம அடிப்பா. உடையார் பையன் எம்எல்ஏ அடிச்சிட்டான்னு ஊரே பேசுதுடி. பெருமையா தானே பேசுது, நல்லா பேசட்டுமே. அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? நீ 1000 தான் சொல்லுமா. இவன் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவன் அடிச்சது தப்பு. அப்படி அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இங்க வச்சு அடிச்சிருக்கலாம்ல. நீ அடிச்சதுல எனக்கு கோபம் இல்லடா. திமிரா பேசுறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அடிக்கிறதா நியாயம். ஆனா உன் போக்கு தான் எனக்கு பிடிக்கல. ஏண்டி, நமக்கு எத்தனை பிசினஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆயிரம் பேர் நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. மாசம் பிறந்தா கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுக்குறேன். கேவலம் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு போலீஸ் வேலைக்கு போறானா? எப்பா, வக்கத்தவனுக்கு வாதியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. தப்புப்பா, ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. வாக்க கத்து கொடுக்கிறது வாத்தியார் வேலை, போக்க கத்து கொடுக்கிறது போலீஸ் வேலை. இந்த வேலைக்கு போறதுனால எந்த தப்பும் இல்ல. ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் போவா. உடையார் பையன் எதுக்குடா போகணும்? அப்பா, உங்களுக்கு இருக்கிற 10 ஃபேக்டரியை 11 ஃபேக்டரியா மாத்துறது என் லட்சியம் இல்ல. சொந்த காலில் நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும். பெத்தவங்க தேவையில வாழ்ற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா பெத்தவங்க தயவுல தான் சோறு தின்ன, பெத்தவங்க தயவுல தான் படிச்சு பட்டம் வாங்கின. அது பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. பெத்தவங்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையே இல்லையாடா? இருக்குப்பா,
பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறது. அதை நிச்சயம் நான் செய்வேன். என் நிலைமைய பாத்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு மருந்து போடலான்ட்டு போனேன். என் அடிப்பட்ட மூஞ்ச பார்த்து கம்பவுண்டர் எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுங்களா? 3 மாசமா சம்பளம் வாங்காத கவலை எல்லாம் ஓ மூஞ்ச பார்த்தோன்னு பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு நல்ல பேரு. தொகுதி கிடக்குதுங்க தொகுதி. எலெக்ஷன் நேரத்துல எதையாவது சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம். வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ பாரு தாசில்தார ஓட ஓட விரட்டுறான். இந்த ஊர் எம்எல்ஏ பாரு இன்ஜினியரை எட்டி உதைக்கிறான். பொம்பளை எம்எல்ஏ பாரு போலீஸே மிரட்டுறா. நீ என்னடா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியேன்னு காரி துப்பிட்டா. இவ்வளவு வருத்தப்படுற ஆளு பின்ன ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிக்கலன்னு சொன்னேன்? சீஃப் மினிஸ்டர் தான் போன் பண்ணி அப்படி சொல்ல சொன்னாரு. அவர் அடிச்சிருந்தா அப்படி சொல்லுவாரா? கேட்டுக்க வேண்டியதானே? கேட்டிருக்கலாம். வெத்து பேப்பர்ல என்னட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு அதுல எழுதி சபாநாயகருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா என் பதவியில போயிடும். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பதவியில் இருக்கணுங்கிற. இப்ப எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு என்ன அடிச்சா நாளைக்கு இவர் அடிப்பான் அவர் அடிப்பான், ஏன் உங்களையே அடிப்பான். இதோ பாருங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஆக்ஷன் எடுக்கல நிலைமை ரொம்ப அசிங்கமாயிடும். அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவானுங்க. யோ, என்ன நம்பி இருக்கிற எந்த எம்எல்ஏவும் நான் கைவிட மாட்டேன். அவன் உன்ன அடிச்சானே என்ன அடிச்சானே? அவனை நீதான் அரெஸ்ட் பண்ண. அங்கேயே எலும்பு என்ன இருக்கவனா? அவனை நான் பாத்துக்கிறேன். சார் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார் 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 ப்ளீஸ் சார். என்ன பண்ணு சார்? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நாளைக்கு என்னுடைய கல்யாண நாள். என் மனைவிக்கு ஒரு புடவை எடுக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு சார். வாங்க. மேடம், எல்லா கேள்வியும் பதில் சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். என்ன சீன் எடுக்க போறீங்க? காதலனை எதிர்பார்த்து நீங்க தோழிகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவரும் அவளோட வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்க்க விடாம எல்லாரும் உங்களை தடுக்கிறாங்க. நீங்க தவிக்கிறீங்க. என்ன மேடம், நான் சொல்றது கவனிக்காம நேற்றைய பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நியூஸ் பாத்தீங்களா? மேடம், இன்னைக்கு சிட்டில எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிட்டியில மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா நியூஸ் இதுதான். சினிமாவில் நான் எத்தனையோ ஹீரோவை பார்த்திருக்கேன். ஆனா நிஜ வாழ்க்கையில ஹீரோ இவர்தான். திலகவதி, அம்மா திலகவதி. என்ன, எதுக்கு வந்தீங்க? சினிமாவில் டூயட் பாடிக்கிட்டு இருந்த உன்னை அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடிதான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடிதான் நீ கையை தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி. என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க. என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கிற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலைகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நெவர். இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டா. நீ எம்பி ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க 8 பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? 8 பெண்களுடைய தாலி அறுத்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கைய வெட்டி இருக்கோம், காலை வெட்டி இருக்கோம், ஏன் தலையே வெட்டி இருக்கோம். அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியே வேணாம்னு போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானே. ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணதா? என்ன நம்புறவங்களுக்கு நல்லது பண்ணத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பார்க்கத்தானே போறேன். பார்க்கிறேன். ஏடா என்ன நின்னுகிட்டு போங்கடா. பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறானுங்கன்னு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேட்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு உன்னை நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா
ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசைதாமா நிறைவேறல, நிறைவேறாது, நிறைவேற விட மாட்டாங்க. அப்பா அப்பா, நடிகை தானே நினைக்காதீங்க, நடத்தி காட்டுறேன். உங்க புருஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முத நீ எங்க கட்சிக்காரனுக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட். தெரியுமா உனக்கு? கொற்ற மழையில கொடையை பிடிச்சிட்டு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்க ஆளுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விட மாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புருஷன் தான் போயிட்டான், பொம்பளையா லட்சணமா பொட்டழிச்சிட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். வடிய கப்ப கிளங்க. இவ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. எங்க கொண்டு போறது? வீட்டுக்கு கொண்டு போறது. யாரா கண்ணு தெரியாதவ திண்டிவனம் போனா திண்டுக்கல் போனா ஒலி. இது அந்த பொண்ணோட குழந்தை, என்னங்க பண்றது? 6 தடவை எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு குழந்தை கூட இல்ல. இத நான் வளர்த்துக்கிறேன். கொண்டு போய் குப்பத்துள்ள போடியா? என்னையா யோசிக்கிறேன்? ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. போயா. எங்க பேச்ச கேட்காத அதிகாரிங்க, எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க எவனையும் உயிரோட விட மாட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொன்னுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். இல்ல உங்க எல்லாருக்கும் இவன் கதிதான். பாப்பா சார், என்னாச்சு சார் உங்களுக்கு? சார் என்னாச்சு சொல்லுங்க சார். சார் 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 என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பன் செத்தா அநாத ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போங்க, இங்கே வந்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? 2 கண்ணும் தெரியாத அந்த அப்பாவிய கார் ஏத்தி கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ, அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ், ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கறதுக்காக உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சே, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல.
பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்லை. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா? இவரை தெரியுமா? நீ பாத்திருக்கைய? தெரியாது சார். இல்ல சார். தெரியாது சார். நம்ம வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன், நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க வெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்திருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுக்கிறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? கவனமா இருக்கணும். இவரை பாதுகாக்க வேண்டியதா நம்மளோட டியூட்டி. வெயில பத்தியோ மழைய பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கவலைப்படாம வேலை பார்க்கறதா நம்ம போலீஸ்காரோட தலையெழுத்து. ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, இந்த சுண்டல் விக்கிறவெல்லாம் உள்ள விட்டுறாத. பாம்பு வச்சிருப்பாங்க. இப்ப காத்து வாங்க பீச்சுக்கு வந்திருக்காரு சார். ஆமாமா, தேவையான போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப காலை ஆட்டிக்கிட்டு இருக்காரு சார். ஏன் ஆட்ட விட்ட? சார், அவர் காலை அவர் ஆட்டுறாரு. நான் என்ன சார் செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், இது வர சார். சீக்கிரம் வாங்க சார். இப்ப நான் குதிரை ஏறணும். நல்லா ஏறுங்க, எப்படி வேணாலும் ஏறுங்க. யோ, நான் நெஜ குதிரையை சொன்னேன். நான் பச்சை குதிரையாக்கணும்னு நினைச்சேன். சின்ன பிள்ளையில விளையாண்டது. உங்களோட ஒரு இடம் விளையாடலாம்னு பார்த்தேன். அதை விடுங்க. நீங்க குதிரையில போனா எங்களால பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே. நானோ நான் குதிரை சவாரி பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள், குதிரை ஓடுங்கய்யா, சீக்கிரம் ஓடுங்கய்யா, ஓடுங்கய்யா. தம்பி சார், சார் கொஞ்சம் பையன் போங்க. ஐயோ, எங்களால ஓட முடியல. ஏன் இவ்வளவு பெரிய குதிரையை கொடுத்தீங்க? ஒரு குட்டி குதிரை கொடுக்க கூடாதா? ஓடுங்கய்யா. சார், உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்? அவங்க உயிர் தான் உயிர், மத்தவங்க உயிர் எல்லாம் உயிர் இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலனா நான் எழுதி தர மாட்டேன். கரெக்ட். இவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமாமா. இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்ற நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். தட் இஸ் a point. உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ, என் உயிருக்கு பயந்தோ, இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன். இவனை உயிரோட விட மாட்டேன். இவன் வெளியே வரனால்தான் இவனோட கடைசி நாள். பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்ககிட்டயே அவ்வளவு திமிரா பேசின அந்த இன்ஸ்பெக்டர் எங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவான்? இப்படி பயந்துதானே ஏமாத்து போறீங்க? எவன் தப்பு பண்ணாலும் எடுத்து குரல் கொடுக்கணும். எந்த விளைவு வந்தாலும் நிமிர்ந்து நிக்கணும். நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்ச எனக்கு என்ன நடந்தது பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்திலேயே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான். அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓலை குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல. நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்க எல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கல்லும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுங்க மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்த விட வவுத்தரிச்சல் அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார், அடங்கொப்புறானே எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேலு பாருங்க. என்னக்கா? எங்க இந்த கல்லு? நம்ம ராசண்ண துணி துவைக்கிறதுக்காக பேத்து எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? டேய் டேய் ராசே,
துணியை துவைக்கிற இரு ஒன்ன துவைக்கிற எடுத்துட்டு வாடா கல்ல நடந்து வாடா அசைகிற ஏண்டா அந்த திலகவதி அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்து இந்த கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போனாங்க உனக்கு இருக்கிற கொழுப்பு அத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏண்டா துணியை துவைக்கிற ஏன் தினம் நாய் மூத்திரமே இந்த கல்ல நான் துணி துவைக்க கூடாதாக்கும் பாத்தீங்களா தம்பி எங்க நிலைமையே எங்களுக்கு எல்லாம் குடி தண்ணீர் குடுக்கறேன்னு கல்லு கொண்டாந்து நட்டாங்க அந்த அம்மா கல்லுதான் இருக்குது தண்ணியை தான் காணோம் குறைகளை இங்க சொல்லி புலம்புறீங்களே என்னைக்காவது உங்க குறைகளை அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? எங்க தம்பி அவங்கள நேரா பார்க்க முடியுது அவங்க நடிக்கிற படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல. நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா. ஹலோ சார். மந்திரி வணக்கம்மா. கொண்டாயா மாலே. Thank you so much. அம்மா இப்ப நான் மந்திரியா வரல, உங்க ரசிகனா வந்திருக்கேன். நீங்க நடிச்ச படம்னா ஒண்ணு கூட விடுறதில்ல. உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுரு. Thank you. வணக்கம்மா. கும்பிடுறா கும்பிடு. வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முதல்ல பார்சல குத்துருங்க தம்பி, கை வலிக்க போகுது. இது எங்களோட பிறந்தநாள் பரிசு. நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. இப்பவே பிரிச்சு பார்க்கட்டுமா? பிரிச்சு பாத்தீங்க ஆடி புடுங்க ஆடி. என்ன பாக்குறீங்க? போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நாட்டின அடிக்கல் தான். எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட் கேட்டேன். நாங்களும் போட்டோம், நீயும் வந்துட்ட. எங்களுக்கு தண்ணி மட்டும் தான் வரவே மாட்டேன்னுது. அப்பால இன்னத்துக்கு இந்த கஸ்மால பிடிச்சுக்கல அங்க இருக்கணும், நீயே வச்சுக்க. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்டை போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நட்டுட்டு போயிடுறீங்க. அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சுதான் கவலைப்பட்டிருக்கீங்களா இல்ல நினைச்சுதான் பாத்திருக்கீங்களா? அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு விழாவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம். அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றி இருக்கலாம். இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல? ஏழைங்க கேள்வியை கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே. தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க குடத்தோட அலையறாங்க. லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவே இருட்டா இருக்கு. ஒருவேளை நாட்டை இருட்டா வச்சிருந்தா இன்னும் சௌரியமா திருடலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்க கெட்டு போயிட்டாங்க. சார், நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடுவான். இல்ல உங்களையும் சட்டையை பிடிச்சு காப்பானுங்க. சரி சீக்கிரம் வண்டி எடுத்து சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. ஏயா பிஏனா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கிறது மட்டும் தான் வேலை நினைச்சியா? என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன். நீங்க எதையுமே மதிக்கல. உங்களால இவங்க கிட்ட எனக்கு கெட்ட பேர். இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க என் பேம்மா. பிறந்தநாள் அதுமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். ரோட் வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? நீ ஏமா தொகுதி பக்கம் போற? அங்க போறனால தானே கேக்குறான். அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார். வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்களா? இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேக்குற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? புரியல?
நான் உன் தொகுதி மக்களை சந்தோஷப்படுத்துறேன், நீ என்ன சந்தோஷப்படுத்து. மிஸ்டர் ராஜரத்னம், நான் ஒரு எம்பி, ஜனங்களுக்காக பாடுபடுறவன். நீ ஜனங்களுக்கு பாடுபடு, இப்ப படு. திலகவதி, என்ன பாய்ச்சுக்கிட்ட யாரையும் நான் நிம்மதியா வாழ விட்டதில்லை. விவசாய மந்திரி ஒருத்தர் என்ன பாய்ச்சு. நில்லு, நான் சொல்ல வந்தது முழுசா கேட்டு போ. அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதே உனக்காகத்தான். ஆமாண்ணே, உங்ககிட்ட இருந்து மகனை காப்பாத்தணும்னு மந்திரி நினைச்சாரு, இவங்க கிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். எப்படிங்கிறியா? இப்ப பாரு. அலமேலு, அந்த மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் கொண்டு வா. பொருள் தீ பதற வேடிக்கை பாரு. இப்ப நான் இத பத்த வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மருமக மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிட்டார் மந்திரி அப்படின்னு மக்கள் பேசிக்குவாங்க. உங்க பதவியும் போயிடும், உங்க ஆட்சியும் போயிடும். இப்ப இந்த நாட்டுல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்தா கூட நீங்களும் உங்க மகனும் தப்பிக்கவே முடியாது. நான் ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சிடுவீங்க. நான் உடையார் வீட்டு பொண்ணாச்சே, எங்க அப்பா ஆட்டிருவார் ஆட்டி இல்லன்னு. ஆமாமா அண்ணே, இவங்களுக்கு தண்டனை ஓ முயற்சியால கிடைக்கணும். உன்னை இந்த நாடே பாராட்டணும். அத பார்த்து நான் பூரிக்கணும். அதனாலதானே இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்ல 1 லிட்டர் மண்ணெண்ணெய், ஒரு தீக்குச்சி, இவங்களை நானே இறக்கிடுவேன். ஏன கண் கலங்குற? தங்கச்சிக்கு சீதனை கொண்டு வரலையா? ஒரு நாள் முடிஞ்சா ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் அனுப்பி வை, அது போதும். மத்ததெல்லாம் என் மாமனார் வீட்லயே இருக்கு. ஏ மாமா, மாமனார எப்படி என் தங்கச்சி? ஏமா, மாமனாருக்கு விதவிதமா சமைச்சு போடுமா. நீ கவலைப்படாதானே, செமத்தியா போடுறேன். வரட்டுமா? மாண்புமிகு மாமனார வரட்டுமா? ஏன் மாமனாரே, மண் என்ன உங்க இலாக்காவா? இவ்வளவு தண்ணி கலந்துருக்கீங்க. இனிமேலாவது உடல் ஊனமுற்றவங்களை கேவலமா நினைக்காதீங்க. அவங்களுக்கு புத்தியும் இருக்கும், பலமும் இருக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும். மறந்துடாதீங்க. உனக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போ. காலே இல்லாத வயித்துல இப்படி புளிய கரைச்சிட்டு போற. யோ, திலகவதி ஏன் பொண்ணியா? நான் வளர்த்த பொண்ணு. இப்போ நான் அவளை பார்க்கணும். வழிவிடு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தலியா, யாரா இருந்தாலும் எம்பியை பார்க்க கூடாதுன்னு எங்களுக்கு மேலதிகாரிங்க உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்ட அதிகாரி 5 வயசுல வனாதியா இருந்தப்போ சோறு போட்டானா? நான் போட்டேயா? கூப்பிட அவனை. எங்க அதிகாரியே அவன் சொல்றியா? போடா. ஐயா ஐயா, பாத்தீங்களா ஐயா, என் பொண்ணை பாக்கிறதுக்கு என் வீட்டுக்குள்ளே என்ன விட மாட்டேன்றானுங்க. அடிச்சு வச்சிருக்கானுங்க, அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஒரு எம்பியை வெளியே விடாம அடிச்சு வச்சிருக்கானுங்க இவனுங்க. ஏய், பேசாம போறியா இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், என்னாலே திருப்பி அடிக்க முடியும். இங்க இருக்க ஒருத்தரையாவது அடிப்பேன். ஆனா நீங்களா என்ன அடிக்கல சார், எனக்கு தெரியும். நீங்களா எவனோ செய்யற தப்பெல்லாம் சுமக்கிற பாருங்கடா. உங்களை நான் அடிக்க மாட்டேன், அவனை பாக்குறேன். திலகவதி வச்சு படம் எடுக்கிறானே, அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணியா?
வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். வணக்கம் சார். உங்க படத்துல திலகவதி நடிக்க வேண்டிய சீன் ஏதாவது பாக்கி இருக்கா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுக்கணும். பாட்டு முடிஞ்சது அவங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும். ஆனா அவங்கள பார்க்கவே முடியல சார். உன்னால பார்க்க முடியாது. இப்ப அவ எங்க பாதுகாப்புல இருக்கா? இப்பவே 50 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல இருக்கேன் சார். அந்த 50 லட்சம் ரூபாயை நான் உனக்கு தர்றேன். திலகவதி நடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஆனா பாட்டு முடிஞ்சதும் நிஜமாவே அவ சாகணும். அவளை வெளியே விடாம அடைச்சு வச்சிருந்த விஷயம் அவ அப்பன் கத்துனால ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரிகைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க.